அப்ப இது போன்ற பின்னணியில இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர் திடீர்னு ஏன் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இதற்கு போலீஸ் தரப்புல நம்ம விசாரிச்ச வகையில சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது தனக்கு கீழ் பணியாற்றும் காவலர்கள், அதிகாரிகளை அவர் அந்த காவலர் விதிமுறைகளை மீறி அவர்களுக்கு அதிக தண்டனைகளை கொடுத்தாரு. 1 வருஷத்துக்கு சம்பளத்தை நிப்பாட்டி வைக்கிறதுங்கிற அளவுக்கு கூட அவருடைய அந்த தண்டனை அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிற நிகழ்வுகளையும் அவங்க சரித்திர பதிவேடு குற்றவாளியே இல்லாம ரோட்ல போறவங்க வரவங்களை கூட சிலரை கூட்டிட்டு வந்துட்டாங்க கணக்கு காட்டுறதுக்காக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அடுத்து இது போன்று இவருடைய அந்த அதிரடி நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகள், காவலர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு இதை புகாராகவோ அல்லது அவங்களுடைய கவனத்திற்கு கோரிக்கையாகவோ கொண்டு சென்றதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர்களை மீண்டும் பழிவாங்குற விதமாக அவர்களுக்கு மேலும் தண்டனையை கடுமையாக்குனாரு அப்படிங்கிற மாதிரியான சில குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க.